ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றி பார்க்க போகிறோம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 4232 ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் ரிலேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான மினிமம் ஏஜ்ல இருந்து பார்த்தோம்னா 15 வயசுல இருந்து 24 வயசு வரையிலும் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிரிவினராக இருந்தாங்கன்னா அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பர்சனல் டிசபிலிட்டி பர்சனுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதர் கேட்டகரி பார்த்தோம்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலயே பார்த்தோம்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியா எந்த இயர்ல பிறந்தவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா யூஆர் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில உள்ளவங்க பாத்தீங்கன்னா 28/12/2000 இருந்துட்டு 28/12/2009 இந்த டேட்டா பில்ல பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வரையும் பாத்தீங்கன்னா இயர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2025. இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இந்த ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு அப்ரண்டிஸ் கேட்டர்ல பாத்தீங்கன்னா ஆட்களை தேர்வு செய்யறாங்க. டோட்டல் வேகன்சின்னு பார்த்தோன்னா 4232 வேகன்சி இருக்கு. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. அவங்க சொல்லியிருக்கிற பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண லிங்குமே பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. sca.indianrailways.government.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இங்க கொடுத்திருக்க டிஸ்ட்ரிக்ட் உள்ள மட்டும் தான் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு என்ன அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது எந்தெந்த யூனிட் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகந்திராபாத், விஜயவாடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இருக்கும். இந்த வேலைக்கான போஸ்டிங் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏசி மெக்கானிக், ஏர் கண்டிஷனிங், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 வகையான போஸ்டிங்ஸ் இருக்கு. டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா 4232 வேகன்சி. இது எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியும் பிரிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா மினிமம் வந்துட்டு 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடிஐயும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஏசி மெக்கானிக் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து 10th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஐடிஐ வந்து மெக்கானிக் ட்ரேட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷனிக்கும் இதே குவாலிஃபிகேஷன் தான் கேட்கறாங்க. அதே மாதிரி கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th முடிச்சிருக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐல கார்பெண்டர் ட்ரேட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 16 வகையான போஸ்டிங் பாத்தீங்கன்னா 10th முடிச்சு பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன ட்ரேட் கேட்கறாங்களோ அதை வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இந்த வேலையை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷனுமே கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு மார்க் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மெரிட் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு உமன் அப்ளை பண்ணாலும், அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டில இருந்துட்டு ஒரு உமன் அப்ளை பண்ணாலும், அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சன் அப்ளை பண்ணாலுமே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் நீங்க முடிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு மார்க் அடிப்புல சில ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அது 2 to 5 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில ஜாபுக்கு பாத்தீங்கன்னா ப்ரிஃபர்டு கேட்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த ஜாப்ல எந்த ஜாப் நீங்க அட்டன் பண்ணீங்களோ அந்த ஜாப் லேட்டா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்துட்டு உங்களுக்கு வேலையை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடா உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் லேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.